ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான கொத்து பரோட்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நேற்று பண்ண தந்தூரி சிக்கன் இருக்குது இல்லையா, அதிலேருந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம கடையிலலாம் வாங்குகிற சிக்கன் ஃப்ரையில் ஒரு 2 பெரிய பீஸை பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும். ஃப்ரை பண்ணால் டீப் ஃப்ரை இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தேங்காய் எண்ணெய் போட்டு வரட்டி எடுத்துருக்கிறேன். இது இல்லைன்னா சிக்கன் ஃப்ரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா எல்லாமே பொடியாக நறுக்கி, 4 முட்டை, 4 கொத்து பரோட்டா. 4 முட்டை 4 கொத்து பரோட்டா ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 2 முட்டை 4 பரோட்டா எடுத்துக்கோங்க. சாரி, கொத்து பரோட்டான்னு சொல்லிட்டேன். அது கூடவே தேங்காய் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இந்த பரோட்டா கூட இனி தேவைப்பட போகிறது கரம் மசாலா, பெப்பர் பொடி, சால்னா. அவ்வளோதான். இனிமேல் இதுக்கு மேலே பொருட்கள் தேவை. ரொம்ப ரொம்ப ஈஸி, சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பயங்கர டேஸ்ட்டாக வரப்போகுது. இப்போ 4 முட்டையை ஊற்றி நல்லா வறுத்துக்க போகிறோம். எனக்கு இந்த மாதிரி அப்பப்போ தோடு விழுந்து காமெடி பண்ணிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். இப்போ நல்லா நம்ம வரட்டி சூப்பராக எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், 4 முட்டைன்றது முட்டை நல்லா டாமினேட் ஆகும், நல்லா தெரியும். உங்களுக்கு முட்டை கம்மியாக போகுதுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. பட் இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சிக்கனும் முட்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் மறுபடியும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். முதல்ல முட்டைக்கும் சிக்கனுக்கும் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன், இப்போ 3 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் ஆயில் தேவை. பட் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்க போது இது கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஆயிலில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் வீட்டில் பொடிச்சதாகட்டும், கடையில் வாங்கினதாகட்டும், எதுனாலும் இருக்கட்டும். நான் வீட்டில் என்னென்ன உங்கள்கிட்ட கரம் மசாலா இருக்கோ அதை அப்படியே மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஒரு 2 months ஒன்ஸ் பொடிச்சு வச்சுப்பேன். அது ஆயிலில் போடுறதுனால இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போது இதை அப்படியே நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கிறனால லாஸ்ட்டாக பார்த்து தான் சேர்ப்பேன் கொத்து பரோட்டாக்கு உப்பு. இது நல்லா வதக்கிடக்கூடாது, ஏன்னா ஆனியனில் ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 1/2 minute அவ்வளோதான். லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இதிலே போடுறதுனால கருவேப்பிலை இதில் அவ்வளோ ஃப்ளேவர் ஆட் பண்ணி விடும். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் சேருங்க, சூப்பராக இருக்கும். இதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கத்தாரில் கொத்து பரோட்டா கிடைக்காது. கிடைக்கிற 1-2 கடைகள்லேயும் நல்லாவே இல்லை. நம்ம ஒவ்வொரு கொத்து பரோட்டா நம்மளே செஞ்சு பார்த்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் வெளியில் உண்மையிலே தேவைப்படவே செய்யாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் வீட்டில் தான் செய்வீங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பரோட்டாவை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். பரோட்டாவை நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கத்தி வச்சு சாப்பிங் போர்டில் வச்சு நல்லா கோடாக போட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ நீங்கள் கொத்த வேண்டிய அவசியமே வராது. பாருங்கள், நான் எவ்வளோ பொடியாக வெட்டியிருக்கேன்னு. ஆனியன் வெட்டுற மாதிரியே வெட்டினேன். நல்லா ஒரு 1/2 நிமிஷம் இதையும் வரட்டி எடுத்தாச்சு. நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்க. 1 டீஸ்பூன் பெப்பர். நான் ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்குறேன். இது இல்லைனா பிளாக் பெப்பர் எதுனாலும் சேர்க்கலாம். இதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிராக இருக்குதுன்னு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் தக்காளினா பாதி கூட உங்களுக்கு போதுங்க. இந்த டைமில் தான் கண்டிப்பாக தக்காளி போடணும். நீங்கள் முதல்ல போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கொத்து பரோட்டா பண்ணுறதுனால ட்ரையாக இருக்கணும். ஸோ இந்த டைமில் தான் கரெக்டாக நீங்கள் தக்காளி போடணும். தக்காளியும் ரொம்ப மேஷ் ஆகி வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அதனால லைட்டாக ஒரு 1/2 நிமிஷம் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா நீங்கள் போதும்.
இப்போ ஒரு 1/2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து சால்னா சேர்க்க போகிறோம். சால்னா வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த அளவு அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தந்தூரி செய்யும்போது அடியில் ஒரு பவுலில் சால்னா மாதிரி வச்சேன்ல, அதில் உள்ள மசாலா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் சிக்கன்லேருந்து வடிஞ்ச எண்ணெய் கூட அதில் தான் கலெக்ட் ஆச்சு. அதை தான் வந்து இதில் ஊற்றுறேன். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்கள் எந்த சால்னானாலும் ஊற்றலாம். நான் மற்ற சால்னா ஊற்றியும் ட்ரை பண்ணியிருக்கேன். சேம் இதே டேஸ்ட் வரும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. நிறைய சால்னா ஊற்றுனீங்கன்னா சொதன்னு ஆகிடும். இந்த அளவு போதும். நல்லா இதை வந்து ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் கூட நல்லா வரட்டி எடுத்துருங்க, உதிராக இருக்கிற மாதிரி. இப்போ இதில் நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த டைமில் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா சால்னால எல்லாத்துலேயுமே உப்பு இருந்தனால பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. நான் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த சிக்கனும் முட்டையும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சிக்கன் வந்து எந்த சிக்கனாலும் ஃப்ரை பண்ண சிக்கனோ இல்லைனா உங்களுக்கு 65 பண்ண சிக்கனோ இல்லைனா இது மாதிரி தந்தூரியோ கிரில்லோ எந்த சிக்கன் இருக்குதோ அதை பிச்சு போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். டைரெக்டாகவே பிச்சு போட்டும் சேர்க்கலாம். நான் பண்ண மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றி முட்டை வரட்டுறதுக்கு முன்னாடி வரட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை, சிக்கன், கொத்து பரோட்டா மொத்தமாக நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். முட்டை பாருங்கள், நிறையவே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இந்த வந்து கம்மியாக பிடிக்கும் முட்டை, ரொம்ப டாமினேட் ஆனால் பிடிக்காது அப்படின்றவங்க 2 முட்டை சேர்த்தா கூட போதும். பட் இது ரொம்ப ரொம்ப எம்மியாக வந்துச்சு. 4 பரோட்டாக்கு 4 முட்டை, 3 பீஸ் சிக்கன் வந்து ரொம்ப சரியாக இருந்து. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கடைசியாக தூவுறனால நல்லா அந்த வாசனை சூப்பராக வருது. எப்படி உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட் அட்டகாசமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸை தவிர நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த யம்மியான கொத்து பரோட்டா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கூட உங்ககிட்ட பரோட்டா, சால்னா, அப்புறம் சிக்கன் ஃப்ரை எல்லாம் மீதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.